நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்க பொண்ணு யாரையாவது லவ் பண்ணிட்டு இருக்காளா? அதான் இந்த காதல் கீதல். அது வைத்தியரே எங்களுக்கு அப்படிலாம் இருந்தா ஆளை கண்டுபிடிச்சு கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை 4 பேருக்கு தெரிஞ்சதுன்னா குடும்ப மானமே போகும். வைத்தியரே, இதுக்கு வழி? நான் என்ன சொன்னனோ அதே வழியை நீங்க பண்ணுங்க, அது போதும். நான் கிளம்புறேன். ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வரேன். நான் போனதுக்கப்புறம் இதை பற்றி அந்த பொண்ணுக்கிட்ட பேச வேணாம். தப்பு நடந்து போச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் 2 பேரும் என்ன பண்ணலாம்னு யோசிங்க. வரேன். நாம பயந்தது மாதிரியே நடந்து போச்சே பத்மினி. நீ இப்படி மனசு உடைஞ்சு போனா என்ன அர்த்தம்? இனி என்ன பண்ண போறோம்? ஜெகனுக்கு மட்டும் தெரிஞ்சா கண்டிப்பா கொலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேண்டாம், அவளை நான் தான் கொல்லணும். குடும்பத்தோட மானத்தை வாங்க பிறந்திருக்கா. பத்மினி, போகாத, நில்லு. தேவையில்லாத முடிவு நீ எடுக்காத. பத்மினி, நில்லுமா. அடியே, வாடி. நான் கொல்லாம விட மாட்டேன். பத்மினி, அவளை விடு. அவளை அடிச்சே கொல்றேன். அவளை அடிக்காதம்மா. என்ன பண்றேன்னு பாரு. அடி பாவி, இப்படி பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? துரோகி. கொல்லாம விட மாட்டேன். ஐயோ அம்மா, எதுவும் பண்ணிடாத. விட மாட்டேன். ஏன் அடிக்கிறீங்க? இன்னைக்கு கையாலேயே கொல்றேன். விட மாட்டேன். செஞ்சு சத்தம் போடாத. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். கொஞ்சம் அமைதியா இரு. என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? இவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கா. என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்காளே. கஸ்தூரி, நீ கஸ்தூரி,
ஏய் கஸ்தூரி, உன்னை எட்டி மிதிச்சேன் வை. விடுங்க. அமைதியா இரு. அம்மா, என்னை விடுங்க. விடுங்க. வேலைக்கு இவளை வாப்பா, அடிச்சு வாப்பா. கொல்லு மாமா. எவ்வளவு வான்னு சொல்றேனா இல்லையா? மானத்தையும் வாங்க மாமா. என்ன விடுங்க. விடுங்க மாமா. வாப்பா. இவளை அடிச்சு சொல்றது கொல்லணும் மாமா. கேளு. வைத்தியர் சொல்லிதான் மாமா விஷயமே தெரியும். இவளை அடிச்சு கண்டம் துண்டமா வெட்டி வீசணும் மாமா. நம்ம குடும்ப மானத்தை குழி தோண்டி புதைச்சிட்டா மாமா. எல்லாத்தையும் நாசமாக்கிட்டா மாமா. உன்னை வெட்டி வீசுறண்டி. வாப்பா, கொல்லலாமா வேணாமான்னு நம்ம அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. தேவையில்லாம சத்தம் போட்டு ஊருக்காரன் உங்களுக்கு தெரிய வச்சிடாத. இதுக்கு பதிலா எல்லாரும் விஷம் வாங்கி குடிச்சிட்டு சாகிறதே மேல் மாமா. இப்படி ஒருத்தி கூட வாழ்றதுக்கு நாமெல்லாம் சாகலாம் மாமா. யாரடி அது? உன் வயித்துல இருக்க இந்த குழந்தைக்கு யாரடி அப்பன்? சொல்லு சொல்லடி. யாரடி அவன்? அது யாருன்னு சொல்லு. நீ அழுதுகிட்டு டிராமாலாம் போட்டுட்டு இருக்காத. உன்னை கொல்லாம இருக்கணும்னா விஷயத்த சொல்லு. கஸ்தூரி, யாருன்னு சொல்லுமா. விஷ்ணு. விஷ்ணு, அவனை நான் அன்னைக்கே கொண்டிருக்கணும். இதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்க போறதில்ல. என் தங்கச்சி ஏமாத்திட்டு அவன் ஒன்னும் நிம்மதியா இருக்க முடியாது. விஷ்ணு ஒன்னும் என்ன ஏமாத்த மாட்டான். அவன் ரொம்ப நல்லவன். நல்லவன் நல்லவன் தான் இந்த காரியத்தை செய்வானா? அவன் கிட்ட சொன்னா போதும், அவன் வந்து என்ன கல்யாணம் பண்ணிப்பான். கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு நாங்க முடிவு எடுத்துக்கிறோம், புரியுதா? எப்படி இருந்தாலும் அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. இல்ல இல்ல, நான் என்னோட விஷ்ணு கூட தான் வாழ போறேன். ஏய், நாம ஹாஸ்பிடலுக்கு நாளைக்கு போகணும். யாருக்கும் தெரியாம இதை அழிச்சிடணும். கண்டவனோட குழந்தைய சுமக்கிறது ஏன் பொண்ணா இருக்க கூடாது. இல்ல, நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எனக்கு கொன்னாலும் சரி, சம்மதிக்க மாட்டேன். கஸ்தூரி, நீ தேவையில்லாம அடம் பிடிச்சிட்டு இருக்காத. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. என் பொண்ணுன்னு கூட உன்னை பார்க்க மாட்டேன். என் கௌரவத்துக்கு மட்டும் பிரச்சனை வந்தது, உன்னை கொன்னு போட்டுருவேன். உன்னை மட்டும் இல்ல, அவனையும் தான். கொல்லுங்க, எங்க 2 பேரையும் கொல்லுங்க. இருந்தாலும் நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏண்டி நாசமா போனவளே, என்னையே நீ எதிர்த்து பேசுறியா? உன்ன ஐயோ, அம்மா விடுங்கம்மா. ஏய் பெத்மணி, அம்மா, சொன்னா கேளு. இந்த வா, சொன்னா கேளு. என்ன பண்ணலாம்னு பொறுமையா உட்கார்ந்து யோசிக்கலாம். வா, நான் சொல்றத கேளு பெத்மணி. முதல்ல இங்க இருந்து போ. இங்க இருந்து போ. நான் சொல்றதா இல்லையா? முதல்ல போமா. வெறுக்கல முடியுமா? ஏய் ஜெகா, உனக்கு சேர்த்து சொல்றேன். இங்க வாடா. வாடாங்கிட்டு. யாருன்னு காட்டுறோம். வாடாங்கிட்டு. விடுங்க வாடாங்கற. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அவனை இந்த பூமியில இருக்க விடவே மாட்டேன். இதை இந்த ஜெகநாத சொல்றேன்டி. முத்துமணி, நீ இவளுக்கு பாதுகாப்பா அவன் ரூம்ல இருந்தாவணும். சரிங்க ஐயா. என்னென்ன சொல்றீங்க? என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவன் காலில் விழுந்து கெஞ்சணுமா? நிச்சயமா முடியாது. காலை பிடிக்கணும்னு யார் சொன்னது? அவன் எப்படிப்பட்டவனு விசாரிக்கலாம் இல்லையா? அவனோட குடும்பம், படிப்பு, அவனோட சொத்து பத்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் வேணாம் மணிமாமா. நாம அந்த வீட்டுக்கு போனா நம்ம மதிப்பு என்ன ஆகுறது?
இவ பண்ண தப்புனால அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியது வரும். அதெல்லாம் சரி வராது. இத்தனை காலம் வரைக்கும் இந்த பாப்பம்மா இது வரைக்கும் யார் காலையும் விழுந்து கெஞ்சினதா சரித்திரமே இல்ல. இதுக்கப்புறமும் அது நடக்காது. அது என் பசங்களுக்கா இருந்தாலும் சரி. அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா ஏதாவது நடக்குமா பத்மினி? நமக்கு சாதகமா இருக்க வேணாம். அவ என்ன வேற யாரோவா? உன் சொந்த பொண்ணுமா? இத்தனை நாளா நான் மத்தவங்கள வேலை தான் வாங்கியிருக்கேன், பாடம் கத்து கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட எனக்கு அந்த உதவாக்கர பயக்கிட்ட போய் இந்த பாப்பாமா கெஞ்சணும்னு சொல்றீங்களா? என்ன மணி என்ன இது? நாம இந்த கல்யாணத்தை பத்தி யோசனை பண்ணவே வேண்டாம். அப்படிலாம் என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? அவளை இப்படியே வச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? வேற எதையும் யோசனை பண்ண வேணாம். நீங்க நாளைக்கு அவளை கூட்டிக்கிட்டு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் அதை இல்லாம பண்ணிடுங்க. ஜெகா, கஸ்தூரி அதுக்கு சம்மதிக்கணும்ல. அவளோட கோபம் தான் உனக்கு தெரியுமே. அவளோட சம்மதம் யாருக்கு வேணும்? நாம அதுக்கு அவளை ஒத்துக்க வைக்கணும், அவ்வளவுதான். அவ அதுக்கு சம்மதிக்க மாட்டாடா. அவ சம்மதம் இல்லாம ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்படின்னா வேற என்ன பண்ண போறீங்க? அந்த விஷ்ணு உயிரோட இருக்கிற வரைக்கும் அவ இந்த குழந்தைய கலைக்கவும் மாட்டா, வேற கல்யாணத்துக்கும் ஒத்துக்க மாட்டா. அப்படின்னா அவனை நம்ம கொன்றலாம். அதுக்கப்புறம் அவ சொல்ற பேச்சு கேட்பால. அத நம்ம ஏற்கனவே பண்ணிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா இந்த நிலைமை நமக்கு வந்திருக்காது. பரவாயில்லம்மா, இதுக்கப்புறம் நான் அந்த வேலையை கண்டிப்பா பண்ணுவேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த விஷயம் யாருக்கும் தெரியாம நான் பண்ணிடுறேன். பாப்பம்மாவோட குடும்பத்துக்குள்ள வந்து இப்படி ஒரு காரியம் பண்ண யாருக்கும் தோணக்கூடாது. இப்போதைக்கு ஒரு 5-6 நாள் அமைதியா இருங்க. கஸ்தூரிக்கு இப்போ இருக்கிற மனநிலைமை கொஞ்சம் அமைதியாகட்டும். அப்புறம் பொறுமையாக சொல்லி அவளுக்கு புரிய வைக்கலாம். அதுக்கப்புறமும் அவள் ஒத்துக்கலைன்னா நாம் வேற வழியை யோசிக்கலாம். இங்கே பாரு, நாம் அவசரப்பட்டு அந்த பையனை கொன்னதுக்கப்புறம் உன் தங்கச்சி ஏடா கூடமா ஏதாவது பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் பிரச்சனை இன்னும் பெருசாகும். நீங்க தான் மாமா இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தடையா இருக்கீங்க. எந்த வேலைக்கும் சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க. இங்கே பாரு, இந்த குடும்பத்தோட நன்மைக்காகவும் உனக்காகவும் தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, நீ ஒரு அவசர புத்திக்காரன். நீ உன்னோட கோபத்தினால நாசமா போயிடுவ ஜகா. அதனால தான் சொல்றேன். சரிங்க அண்ணே, உங்க வார்த்தைங்களை நாங்க கண்டிப்பா கேட்போம். நாம ஒரு 2 வாரம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம யோசனை பண்ணலாம். அது வரைக்கும் நீ அவளை திட்டவும் கூடாது, சண்டையும் போடக்கூடாது, புரியுதா? சொல்லப்போனா நாம சொல்றத அவ கேட்டாலும் கேட்பா. கஸ்தூரி, டைம் என்ன ஆகுது தெரியுமா? ஏதாவது சாப்பிடுமா? இப்படி இருக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனமா என்ன? நீ சாப்பிடாம இருக்கன்னு வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியுமா? இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்க விஷ்ணுக்கு தெரியுமா என்ன? அவங்க எல்லாரும் நேரத்துக்கு நேரம் அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டு நிம்மதியா இருக்காங்க. ஆனா நீ இப்படி அழுதுட்டு பட்னியா இருக்க. இதெல்லாம் எதுக்காக? நீ எந்திரிச்சு முகத்தை போய் கழுவிட்டு வா கஸ்தூரி. இந்த வருத்தம் டயர்டு எல்லாமே போயிடும். வா. இவ என்ன சாப்பிட்டா? இன்னும் எதுவுமே சாப்பிடலம்மா. நான் கொண்டு வந்து கொடுத்தா எல்லாம் அப்படியே இருக்கு. பால் கூட குடிக்கவே இல்லை. கஸ்தூரி, கஸ்தூரி, நீ ஏன் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிற? காலையில இருந்து இப்படியே உட்காந்தா என்ன அர்த்தம்? சரி,
நான் உன்னை கட்டாயம் எல்லாம் படுத்தல. உனக்கு பிடிக்காததை சாப்பிட்டு காலையில மாதிரி வாந்தி எடுத்துட்டேனா? ஆ. முத்துமணி, ஒரு 2-3 நாளைக்கு நீ இந்த ரூம்லயே தான் இருந்தாகணும். சரிம்மா. தேவையில்லாம பட்னி கிடந்து கண்ட நோயை வர வச்சுக்கிட்டு அவதிப்படாத. அந்த பாலை குடிச்சிட்டு ஒழுங்கா தூங்கு. கஸ்தூரி, எந்திரிச்சு வா. வந்து எதையாவது சாப்பிடுமா. சரி, உனக்கு வேண்டானா வேண்டாம். கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்க நீ ஒன்றும் சின்ன குழந்தை இல்லைல்ல. அதுவும் இல்லாம கட்டாயப்படுத்த நான் யாரு? நான் இந்த வீட்டில் வேலை செய்யறவ. இதுல எனக்கு என்ன? வேணும்னா சாப்பிடு. முத்துமணி, நீயாவது எனக்கு உதவி பண்றியா? முத்துமணி, நான் உன்னை நிறையவே தொந்தரவு பண்ணிருக்கேன், கஷ்டமும் படுத்திருக்கேன், உன் மேல குற்றமும் சொல்லிருக்கேன். இருந்தாலும் நீ என்ன வெறுக்கவே இல்லை. அதனால தானே அம்மா என்ன அடிக்க வந்தப்போ நீ அவங்கள தடுத்த. நீ என்ன மன்னிச்சிடு. கஸ்தூரி, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ எனக்கு உதவி பண்றியா? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் என்ன உதவி பண்றது? நான் விஷ்ணுவை பார்க்கணும், பார்த்தே ஆகணும். அது நீ நினைச்சா நடக்கும். ஐயோ, நானா? என்னால அது முடியாது. அம்மாக்கு தெரிஞ்சா நான் அவ்வளோதான். முத்துமணி, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு ப்ளீஸ். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் நீதான். நான் விஷ்ணுவை பார்த்தாகணும், எப்படியாவது பார்க்கணும். இதெல்லாம் நடக்காது கஸ்தூரி. அதுவும் இல்லாம நீ அவனை பார்க்கணும். நீங்க 2 பேர் பார்த்ததுனால தானே நீ இப்ப பலனை அனுபவிச்சுட்டு இருக்க. பாப்பம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல. மகளா இருக்கிறதுனால உன்னை எதுவும் அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனா விஷ்ணுவை அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? இதெல்லாம் வேண்டாம் கஸ்தூரி. தேவையில்லாம அந்த பையனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடாத. அந்த உறவு வேண்டான்னு சொல்றதுதான் நல்லது. விஷ்ணு இல்லாம நான் கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டேன். நாங்க 2 பேரும் தூரமா யார் கண்ணையும் படாத மாதிரி எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிறோம் முத்துமணி. என் நிலைமைய விஷ்ணு கிட்ட சொன்னாலே போதும். என்னால எப்படி முடியும் கஸ்தூரி? வீட்டுக்கு வெளியே போக கூட எனக்கு அனுமதி இல்ல. வீட்டை சுத்தி காவல்காரங்க இருக்கிறத நீ பாக்குறல்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி விஷ்ணு கிட்ட சொல்றது? நீ வேற யார்கிட்டயாவது கேட்டு பாரு. சண்முக மாமா கிட்டயோ இல்ல ரேவதி அக்காவோ யார்கிட்டயாவது. ஐயோ, அதெல்லாம் முடியாது. அவங்க மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நீ என்னை ஏமாத்த மாட்டேன்ற ஒரே நம்பிக்கை தான். அதான் உன்கிட்ட நான் சொன்னேன். இந்த விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியாது கஸ்தூரி. அப்படின்னா ஒரு மொபைலை கொண்டு வந்து கொடுக்குறியா? நான் அவனுக்கு கால் பண்ணி சொல்லிக்கிறேன். ஆனா என்கிட்ட எந்த மொபைலும் இல்ல. இந்த வீட்டுல உன் அம்மாவும் அண்ணனும் தான் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி எனக்கு கிடைக்கும்? விஷ்ணு கிட்ட எப்படியாவது இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். விஷ்ணுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவன் என்ன கைவிடவே மாட்டான். விஷ்ணு என் கூட இல்லைன்னா எனக்கு என்னோட உயிரே வேண்டாம் முத்துமணி. நீ இப்ப எனக்கு உதவி பண்ணி ஆகணும். உன்கிட்ட கேட்காம நான் வேற யார்கிட்ட கேட்கறது? நான் விஷ்ணு கிட்ட பேசியே ஆகணும். நான் அவனை பார்க்கணும். இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சு நான் செத்து போயிடுவேன். முத்துமணி ப்ளீஸ், எனக்கு எப்படியாவது உதவி பண்ணு. என்ன உன் தங்கச்சியை நினைச்சு உதவி பண்றியா?
முயற்சி பண்ணி பார்க்கறேன். முடியுமான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கோ நாளைக்கோ நான் பார்க்கறேன். போதும், எனக்கு இது போதும். உன்னால கண்டிப்பா முடியும் முத்துமணி. சரி, அதுக்கு முன்னாடி நீ எதையாவது சாப்பிடு. ம். போய் முகத்தை கழுவிட்டு வா. என்னடி இது? இது பால்மா. அது எனக்கு தெரியும். ஏன் இவ்வளவு சீக்கிரமா கொண்டு வந்திருக்க? அது வந்து நான் இன்னைக்கு கஸ்தூரியோட ரூம்ல தானே இருக்கணும். கஸ்தூரி சீக்கிரம் தூங்கிட்டா, அதனாலதான். அவ ஏதாவது சாப்பிட்டாளா? இப்பதான் கொஞ்சமா சாப்பிட்டா. நான் கட்டாயப்படுத்தி பாலையும் குடிக்க வச்சேன். நீ அவளை நல்லா பாத்துக்கோ. அவளுக்கு விவரம் தெரியாது. ஆனா எப்பவும் மூக்கு மேல கோவம் வரும். சரி, நான் குளிச்சுட்டு வரேன். நீ அதை டேபிள்ல வச்சுட்டு போ. ம், சரிம்மா. ம். உன்கிட்ட சொல்லிட்டேன். என்னை இப்ப வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு நீ தான் சொல்லி ஆகணும். நமக்கு நேரம் அதிகமா இல்லை. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் உறுதியா சொல்றேன். ஒண்ணு நான் உன் கூட வாழணும், இல்லைன்னா சாகணும். இந்த 2 பதில் மட்டும்தான் இருக்கு. சரி, நான் வெயிட் பண்றேன். நீ சொன்ன நேரத்துக்கு சரியா வந்தா போதும். சரி, கொஞ்சம் சீக்கிரமா வா. அந்த நம்பரை கால் லிஸ்ட்ல இருந்து டெலீட் பண்ணிடுறேன். நம்ம 2 பேரும் ஒண்ணா போக வேண்டாம். நான் முதல்ல போறேன்.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.